இது நம்மளோட ஃபிக்ட்ரி எப்படி வாங்கிட்டு வந்து வச்சனோ அது அப்படியே இருந்தது. நான் என்னோடய திங்கிங் வந்து இது சுற்றி கல்லாக இருக்குது, அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி இதை சுற்றி பறிச்சுட்டு சுற்றி ஃபுல்லாக வந்து அந்த கோகனட் ஃபைபர் இருக்கும்ல அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மண் போட்டுட்டு உரம்லாம் போட்டு வைக்கலாம். ஸோ தட் இந்த மாதிரி கல்லெல்லாம் அந்த ரூட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் வளர்ந்துரும்னு நினச்சேன். பட் டு மை சர்ப்ரைஸ் இவனுக்கு வந்து சுற்றி இருக்கிறவனை பற்றி நான் கவலையே கிடையாது. பேக்கெட்டை பிரித்து எப்படி வச்சனோ அப்படியே வந்து இருக்கான். ஆக்சுவலி இந்த ரூட்டை வந்து கட் பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவாங்க அது எனக்கு தெரில. பட் பேக்கெட்டில் வளர்கிற ஒரு செடி வந்து வெளியில் வைக்கும்போது அப்பப்போ பாட் மாற்றும் போதெல்லாம் எக்ஸ்ட்ரா ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இட் ஷோஸ் க்ரோத். இந்த எபோவ் சாயிலில் வந்து ஒரு க்ரோத் இருக்கும். ஆனால் இது வந்து நான் எப்படி வாங்கிட்டு வந்தேனோ அது அப்படியே இருக்குது. கீழேயும் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அது அப்படியே தான் இருக்குது. இஃப் யூ சி நான் ஒரு அரவுண்ட் 2 months நான் அந்த மண்ணுக்குள்ளே வச்சுருந்துருக்கேன். மண்ணுக்குள்ளேயும் வந்து இதுக்கு எந்த க்ரோத்தும் இல்லை, அது அப்படியே இருந்திருக்கு. இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், இன்னும் கொஞ்சம் டீப்பாக பறிச்சுட்டு கொஞ்சம் லூஸான மண் கோகனட் ஃபைபர்லாம் போட்டு இவனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட போகிறேன். இந்த ஜடை மாதிரி பின்னி ஒரு டைட்டான ஒரு நெட்வொர்க்கில் இருக்கான். இவனை ஓப்பன் பண்ணி வச்சா தான் நமக்கு தெரியும் இவனோட க்ரோத் எப்படி இருக்க போகுதுன்னு. லெட் மீ ட்ரை. இதுக்கப்புறம் ஒரு 1 month கழித்து இவனோட க்ரோத் எப்படி வரப்போகுதுன்றதையும் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ தட் சம்டைம் பேக் இன் ஃப்யூச்சரில் எனக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை பார்க்குற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். யா பை.